வெள்ளி குடமும் பட்டுப்புடவை இருந்தாதான் வரலட்சுமி பூஜை செய்யணுமா? ஒரே ஒரு தேங்காய் உண்மையான பக்தி இருந்தா போதும், மகாலட்சுமி உங்க வீடு தேடி ஓடி வருவா. 2026 வரலட்சுமி நோன்பு ஆடியில வரலையா? ஆவணியில எப்போ கொண்டாடணும்? அம்பாளை வீட்டுக்கு அழைச்சி நேரத்தில் முதல் புனர்பூசம் பூஜை A to Z இந்த வீடியோவில் நம்ம முழுசாக வந்து பார்க்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கலசத்தில் வச்ச அரிசியையும் நாணயத்தையும் என்ன பண்ணணும் தெரியுமா? லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிலச்சி நிற்கணும்னா இந்த ஒரே ஒரு தப்பை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணிடாதீங்க. முதல் முறையாக வரலட்சுமி நோம்பு கும்பிட போகிறீங்களா? கலசம் வைக்க தெரியலையா? ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே எப்படி நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். பொதுவாக ஆடி அமாவாசை முடிஞ்ச பிறகு வரக்கூடிய சிரவண மாத பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பா கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷம் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு வெறும் செல்வத்திற்காக மட்டுமல்லாமல் குடும்பத்துக்கு மன நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை, அஷ்டலட்சுமிகளுடைய பரிபூர்ண ஆசிகளை பெறதுக்காக செய்யப்படுது. ஒரு வெள்ளி குடம் எடுத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளா. இல்லை வெள்ளி முகம் அல்லது ஆடம்பர அலங்காரங்கள் இருந்தால் தான் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. எளிய மனசோட ஒரு தேங்காயில மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு படத்துக்கு மாலை சாற்றி, மலர் மாலை சாற்றி கூட வந்து நம்ம வழிபடலாம். பூஜைக்கான டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நைட்டு 7:15 அம்பாலை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும். எப்படி அப்படின்னாக்கா காலையில் 10:40 11:40 வரைக்கும், இல்லைன்னா ஈவினிங் வந்து 6 o'clock 6 மணிக்கு. வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னாக்கா 6 மணிலேருந்து 7:20 வரைக்கும். வரலட்சுமி பூஜையினுடைய நோன்பு சரடு எப்படி வந்து கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் கட்டலாம் 21ஆம் தேதி காலையில். அப்படி இல்லை 10 மணிலேருந்து நைட்டு மத்தியானம் 12 மணி வரைக்கும். மாலையில் பூஜை செய்கிறவங்க 6 மணிக்கு மேலே பூஜை செய்யலாம். புனர்பூச கலசத்தை எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை 22/8/2026 8:13 மணிக்கு, அதாவது 7:35 9 மணி வரைக்கும். இல்லைன்னா அடுத்து காலையில் 10:35 12 மணி வரைக்கும். அப்படி இல்லையா 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், காலையில் 10 மணிலேருந்து 11:45 வரைக்கும். இந்த டைமிங்ஸில் நம்ம கலசத்தை எடுத்துடலாம். ஒரு பித்தளை குடம் அல்லது சொம்பு இருந்துச்சுன்னா ரொம்ப சிறந்தது. எவர் சில்வர் பாத்திரங்களை மட்டும் தவிர்த்துருங்க. வசதி இருக்கிறவங்க வெள்ளி குடம் கூட வச்சுக்கலாம். குடத்தினுடைய வாய்ப்பகுதியில் மஞ்சள் வந்து பூசினா நூல் சுற்றி வைக்கணும். குடத்துல ஒரு குடம் ஒன்று எடுத்துக்கோங்க. பித்தளை அல்லது சொம்புல இருக்கட்டும். எவர் சில்வர் பாத்திரங்களை அவாய்ட் பண்ணுங்க. வசதி இருக்கவங்க வெள்ளி குடத்தை வச்சுக்கோங்க. குடத்தினுடைய வாய்ப்பகுதியில் மஞ்சள் நூல் நல்லா சுற்றிடுங்க. குடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3/4 பாகம் வந்து பச்சரிசி இருக்கணும், இல்லைன்னா தண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காதோலை கருகமணி, எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. 9லேருந்து 11 நாணயங்கள், தங்க காசாக இருந்தாலும் சரி வெள்ளி காசு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். முடியாதவங்க நார்மல் நாணயம் வந்து வச்சுக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய் அந்த மாதிரி வாசனை திரவிய பொருட்கள் எடுத்துக்கோங்க. குடத்தின் மேலே வந்து நல்லா மாவளை வந்து கொத்து வந்து கட்டிடுங்க. அதுக்கு மேலே வந்து மஞ்சள் பூசின தேங்காயை வைக்கணும். லக்ஷ்மியோட திருமுகம் இருந்ததுன்னா பொருத்தலாம். அப்படி இல்லைன்னா தேங்காயிலேயே சந்தனம் குங்குமம் வச்சு அம்பாளுடைய முகமாக வழிபடலாம். ஒரு மரப்பலகையில் தாம்பழத்தில் கோலம் போட்டுட்டு அரிசி பரப்பி அதன் மேலே ஒரு வாழையில வச்சு இந்த கலசத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணணும். அதுக்கப்புறம் வஸ்திரம் போட்டுட்டு பூமாலை சுற்றி டெக்கரேஷன் பண்ணுங்கள். அம்பாளை வீட்டுக்குள்ளே கூப்பிடணும். மகாலட்சுமியை அலங்கரித்த கலசத்தை வீட்டினுடைய தலைவாசலில் வைங்க. வீட்டினுடைய பெண்மணி அல்லது பெரியவங்க யாராவது தட்டோடு கலசத்தை ஏந்தி மகாலட்சுமி தாயே வரலட்சுமியாக எங்கள் வீட்டுக்குள்ளே எழுந்தள்ளி வாமா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு அமைதி, ஆரோக்கியம், நல்ல குணங்கள்லாம் கொடு அப்படின்னு மனசார பிரார்த்திக்கணும். அதுக்கப்புறம் வலது காலை எடுத்து வச்சு மங்கள வாத்தியங்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவில் போட்டுட்டு பூஜைக்காக ஒழிக்கப்பட்ட ஒரு மனையில் வந்து மண்டபத்தில் வச்சுருங்க. பெல் அடித்து கூப்பிடுங்க. மலர்கள் அர்ச்சனை, தாமரை மலர், துளசி, வில்வம், மறிக்கொழுந்து, மல்லிகை, முல்லை, ரோஜா இந்த மாதிரி மலர்கள்லாம் வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. கனகதாரா சோஸ்திரம் வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்பவே வந்து விசேஷம். நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல், வடை, புளியோதரை, தயிர் சாதம், பாயாசம், பால், பழம், வெத்தலைப்பாக்கு இப்படி உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதை வந்து சமர்ப்பிக்கலாம். உங்களால் முடிஞ்சதை சமர்ப்பிக்கலாம். நோன்பு சரடு 9 முடிச்சுகள் போட்ட மஞ்சள் கயிறில்
மலரை கட்டி அம்பாளுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுங்கள். பூஜை முடிஞ்சதும் தீபாவளி எல்லாம் காட்டிட்டு வீட்டில் உள்ள பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கையால் நோன்பு சரடை வந்து வலது கையில் கட்டிக்கணும். பிரசாதத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னா, சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை முடித்த உடனே கலசத்துலேருந்து அம்பாலை அல்லது திருவுருவ படத்தை எடுத்து வீட்டினுடைய அரிசி பானை அல்லது அரிசி வைக்கக்கூடிய பாத்திரத்தின் மேலே வைங்க. கலசத்தில் வைக்கப்பட்ட பச்சரிசியை அப்போவே சமைச்சு பொங்கலாக சாப்பிட்டுடுங்க. வரவிருக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கும் பலகாரத்துக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். கலச தேங்காயில் இனிப்பு பலகாரம் செய்ய பயன்படுத்தலாம். கலசத்தில் போடப்பட்ட அந்த நாணயங்களை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பீரோ இல்லைன்னா பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை உங்கள் பர்ஸிலையோ வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து அப்படியே செல்வ செழிப்போடு நீங்கள் வந்து பெருகி வாழ்வீங்க அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. வரலட்சுமி நோன்பை வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்த வருஷத்தில் நீங்கள் செல்வ செழிப்பாக மாறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு நமக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.